லாபஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி உட்காரும் பொழுது அளவற்ற லாபத்தை தேடி வருகின்ற, அதாவது இது வரைக்கும் தடையாக இருந்ததுங்க வருமானம். அரசாங்க தரப்பில் எனக்கு வர வேண்டிய பிஎஃப் அலைவன்ஸ் எல்லாமே நின்று போயிருக்குதுங்க. பேங்க்கில் லோன் போட்டிருந்த அந்த லோன் என்ன அப்படின்னு அப்படியே நிலுவிலேயே நிற்குது சுவாமி. இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் வருமா நம்மளுக்கு? இந்த மாதிரி தொந்தரவான விஷயத்திலிருந்து நாங்கள் விடுபடுவோம்னா கண்டிப்பாக விடுபடுவீங்க. கடகம் ஓரளவுக்கு இந்த மாதம் தடை தோங்குகின்ற மாதமாக காணப்போகுது. அவங்களுக்குள்ளே இருந்து வந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகின்ற மாதம் இந்த மாதம் சுவாமி. தவறு செய்துகின்ற இந்த பக்குவம் சார்ந்த விஷயங்கள் இல்லைங்க, எனக்கு தவறே இல்லைங்க, என்னன்னே தெரியல. வேலை அமைப்புகள் மாறுகின்ற காலம். வேலையில் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். கல்வியில் நாம் தடையாக இருக்குதா? அதெல்லாம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இனிமேல் ஒன் பை ஒன் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது என்று தான் சொல்லும். கடகம் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் வந்து விட்டது. தாழ்வான காலத்திலிருந்து ஒன் பை ஒன் முன்னேற்றத்தை தருகின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஃப்ளெக்சிபிள் லைஃப்பை நாம் விட்டுட்டோம். வளைஞ்சு போகாமல் நேராகவே போய் பழக்கப்பட்டோம். எதுவாக இருந்தாலும் நேர்பட பேச அவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க. அது தர்மம் என்ன சொல்லணும், நல்லதாக இருந்தாலும் சரி தவறான விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. சற்று மனம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகளும் ஏற்படும். கடக ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/5/2025 முதல் 31/5/2025 வரைக்கும். அது எப்படின்னா, ஏற்கனவே கடகத்தில் செவ்வாய் பகவான் வீட்டிலிருந்து உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்திருந்தாலும் அவர் நீச்சகதி பெற்றாலும் நல்ல இடத்துல தான் வீட்டிருக்காரு. 2ஆம் இடத்துக்கு கேது பகவான் இடம்பெறுகிறார் ஒரு 15 தேதிக்கு அப்புறம், 18 தேதிக்கு அப்புறம். 8ஆம் இடத்துக்கு ராகு பகவான், அதாவது இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து வந்தார், அவர் இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு இடம்பெறுகிறார் ராகு பகவான். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இடம்பெயர்ந்து 9ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அங்கே சுக்கிர பகவானும் விட்டிருக்கார் உச்சம் பெற்று. அவர் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சும் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதும் ஒரு யோகத்தை தருகின்ற காலமாகவும் ஒரு 15 நாட்களுக்கு இருக்கையா. இதுவரைக்கும் இருந்து வந்த குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 11ஆம் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து 12ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு இடம்பெயர்கிறார். கிரகங்களின் பெயர்ச்சி வெக்கச்சக்கம் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சூரியனுடைய நிலைப்பாடு ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மேஷத்தில் இருந்து வந்த சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் ரிஷபத்துக்கு மாறுது. லாபஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி உட்காரும் பொழுது அளவற்ற லாபத்தை தேடி வருகின்ற, அதாவது இது வரைக்கும் தடையாக இருந்ததுங்க வருமானம். அரசாங்க தரப்பில் எனக்கு வர வேண்டிய பிஎஃப் அலைவன்ஸ் எல்லாமே நின்று போயிருக்குதுங்க. பேங்க்கில் லோன் போட்டிருந்த அந்த லோன் என்ன அப்படின்னு அப்படியே நிலுவிலேயே நிற்குது சுவாமி. இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் வருமா நம்மளுக்கு? இந்த மாதிரி தொந்தரவான விஷயத்திலிருந்து நாங்கள் விடுபடுவோம்னா கண்டிப்பாக விடுபடுவீங்க. கடகம் ஓரளவுக்கு இந்த மாதம் தடை தோங்குகின்ற மாதமாக காணப்போகுது. அவங்களுக்குள்ளே இருந்து வந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகின்ற மாதம் இந்த மாதம் சுவாமி. தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த பிரச்சனையை விட்டு விலகப் போதையா. நிறைய தனியாக இருந்து அவங்க செயல்பட்டு இருந்த காலம் எல்லாம் போயிட்டு தொந்தரவாக இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவாக இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகப் போகுது. செல்வங்கள் சேர்க்கறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். செல்வங்கள் சேரும். இனிமேல் வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சாமி ரொம்ப நீங்கள் நல்லாகுதுன்னு சொன்ன, நம்மளையும் வச்சுன்னு தான் இருக்கார். நம்மளையும் இந்த பூ உலகத்தில் வச்சுன்னு தான் இருக்கார். அதை நாம் நினச்சி பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் நம்ம இங்கே வச்சு ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறார் இறைவன் நம்மளை. அதை நாம் முடிவு பண்ணணும். இந்த தத்துவ நாணி சொல்லிட்டா மட்டும் போதுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க. இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நம்மளுக்கு சனி பகவான் நல்ல இடத்துக்கு இடம்பெயர்ந்ததே இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கடகம் இந்த மே மாதமே ஓரளவுக்கு விழிப்புணர்வு தருகின்ற மாதமாக மாறும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேடி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதை அவங்க பார்க்க தான் போகிறாங்க. ஒன் பை ஒன் நல்ல விஷயங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். தவறான பாதை எடுத்து சென்ற காலமெல்லாம் இனிமேல் மாறிட சார். தவறு செய்துகின்ற இந்த பக்குவம் சார்ந்த விஷயங்கள் இல்லைங்க, எனக்கு தவறே இல்லைங்க, என்னன்னே தெரியல. வேலை அமைப்புகள் மாறுகின்ற காலம். வேலையில் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். கல்வியில் நாம் தடையாக இருக்குதா? அதெல்லாம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இனிமேல் ஒன் பை ஒன் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது என்று தான் சொல்லும். கடகம் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் வந்து விட்டது.
தாழ்வான காலத்திலிருந்து ஒன் பை ஒன் முன்னேற்றத்தை தருகின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஃப்ளெக்சிபிள் லைஃப்பை நாம் விட்டுட்டோம். வளைஞ்சு நெஞ்சு போகாமல் நேராகவே போய் பழக்கப்பட்டோம். எதுவாக இருந்தாலும் நேர்பட பேச அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அது என்ன சொல்லணும், நல்லதாக இருந்தாலும் சரி, தவறான விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. சற்று மனம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகளும் ஏற்படும். சற்று கலக்கமும் இருக்கும் மனசில். நாம் சரியாக தான் போயிட்டுருக்குமான்ற எண்ணமெல்லாம் உருவாகும். இனி அந்த கவலைகள் இல்லை. இனி அந்த போர்க்கொடி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் காணப்படலை. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. புதனும் சேர்ந்து வருவதாலும் ஒரு 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் புதன் பகவானும் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி, அவர் தான் 3ஆம் அதிபதி. கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. வரவு சார்ந்த விஷயம் கடகராசிக்கு இந்த மாதம் மேன்மையை தரும். நல்ல வரவு இருக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுதெல்லாம் வரவுக்கு குறையில்லாமல் வந்து கொண்டிருக்கும். அது வந்துனே இருக்கும். தடையில்லாமல் வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். தவறான விஷயங்கள் நம்மளை கண்கூடாமல் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பினை தரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் கலந்துறதுக்கான அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் சார். இந்த மாதம் 15 தேதிக்குள்ளே சில பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வந்து திருமணமே ஆகிடும். என்ன சாமி சொல்கிறீங்க? அது மாதிரிலாம் நடக்கும். மே மாதம் 15 தேதிக்குள்ளே திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தை பேறு சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய இடத்தை நேரடியாக பார்வை படிப்பது. இந்த பார்வையெல்லாம் பதியும் போது தான் அந்த பித்ரு, அதாவது எப்படி சொல்கிறதுனா புத்திர பாக்கியம் கிட்ட சூரியனுடைய ஒளியும் குருவோட ஒளியும் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த ஒளியெல்லாம் கிடைச்சி கடகராசிகாரங்க திருப்பியும் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலம் வருகின்றது. நோய் நொடிகள் விலகப் போகுதுங்க. கடகராசிக்கு இதய பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்து கொண்டிருக்குது. மனசில் இருந்து வந்த பாரம் இவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஒன் பை ஒன் அவங்க ரிலீஃபலாகி எதுவுமே சரியில்லைங்க, எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்பீச்சில் ஒரு நன்மை தரும். இதான் வாழ்க்கை, இவ்வளோ தான் கட்டுக்குள்ளே இருக்கணும், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, இதை தாண்டி சென்றால் நம்மளுக்கு தண்டனை ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், ப்ரெஷர் அதிகமளிக்கும். இந்த மாதிரி தொந்தரவான விஷயம்லாம் நம்மளுக்கு மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரும். அவையெல்லாம் கட்டுக்குள்ளே வருகின்ற காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஓரளவுக்கு நன்மை நடைபெறக்கூடிய மாதமாகும். செல்வங்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம். அரசாங்க உத்தியோகமோ அரசியல் வேலைக்காக நாம் காத்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும் சார். கல்வியில் இனிமேல் தடை என்பது கடகராசிக்காரங்க கிடையவே கிடையாது. இனிமேல் கல்வியில் தடை ஏற்பட்டதுக்கான அடையாளமே இருக்காது. திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. கடன்னு அவங்களுடைய ஃபஸ்ட் ரேங்க்லாம் எல்லாமே தொடவே இல்லைங்க சுவாமி, அப்படியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்னவோ தெரியல, படிக்காமல் விட்டுட்டார் குழந்தை, என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்களா. இனிமேல் அந்த அதை பற்றி பேசவே தேவையில்லை. உடல் நலத்திலையும் சரி, கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி, உயர்கல்விலையும் சரி, இனிமேல் தொந்தரவு. அவங்களே அந்த ஓரளவு பிரசன்ஸ் ஆகிட்டு திருப்பி அந்த பழைய தெம்பு வந்துடும். உடம்புல அந்த தெம்பு வந்தால் போதும் சாமி. வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுக்காக நம்ம தான் மாறிடுவேன். கண்டிப்பாக இடமாற்றம் என்பது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதமே அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். வேலை மாற்றங்கள் சற்று கொடுமை, அதாவது அதிகப்படியாக இருக்காது. ஆனால் வீடு மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஒரு லக்ஸரியான ஒரு வீடை போய் பார்க்கலாங்க. நம்மளுக்குன்னு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கணும், சிம்பிளாக இருந்தால் கூட அதில் போய் நாம் இருந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதம் அது ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும்.